ஹலோ நண்பன் மிஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் இருந்து தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நான் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுனா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ மக்களை, நண்பன் வேஸ் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு விஜய் சாகர், வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னால் பொறுமையாக இருக்க முடியல. இந்த தளபதி ப்ரோக்ராம்லாம் இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறமா பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடலான்னு பார்த்தா, டேய் நீங்கள் படுத்துகிற பாடில் இன்றைக்கி எத்தனை மணிக்கு அவர் பிரச்சாரத்தை முடிப்பார்னே தெரிலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் சிரிக்கிறேன்னா, ஐயோ, இப்போ தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸை பார்க்குறேன். மற்ற பொலிட்டீஷியன்ஸோடைய உள்ளுக்குள்ள அவங்க எப்படி யோசிச்சு எங்கேருந்து தான் வர்றீங்க, எங்கேருந்து தான் வர்றீங்க அப்படி. இந்த வீடியோஸ்லாம் பாருங்க. ஐயோ 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 ஐயோ. இப்போ தேர்தல் ஆணையத்தை நினச்சி பார்க்குறேன், எனக்கு இன்னும் சிரிப்பாரு. ஏன் தெரியுமா? தேர்தல் ஆணையம் சேர்ந்துக்கிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க. என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்க தளபதிக்கு? இங்கே பாருங்கப்பா, நீங்கள் வந்து தெருமுனை கூட்டத்துக்காவது பர்மிஷன் கொடுங்க கேட்குறீங்க, சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 100 பேர் தான் வரணும். என்னது 100 பேரை வச்சு தான் நீங்கள் கூட்டம் பண்ணணும். தளபதி வந்து அவர் சரிங்க பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஷோலாம் பண்ணவே கூடாது, சத்தியமாக ரோட் ஷோ பண்ணக்கூடாது, சரிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி பின்னாடி யாருமே வரக்கூடாது, சரிங்க. ஸ்பாட்டுக்கு டயத்துக்கு வந்துடணும். என்னது ஸ்பாட்டுக்கு டயத்துக்கு வந்துடணும், டயத்துக்கு முடிச்சுட்டு போகணும், இல்லைன்னா நாங்கள் கேன்சல் பண்ணுவோம், சரிங்க. இதெல்லாம் சரிங்க சரிங்கன்னு தளபதி சொல்லிட்டாரு. இன்றைக்கி காலையில் நடக்கிற நிலவரத்தை பார்த்தா இப்போ தேர்தல் ஆணையம் யோசிக்கும், நம்ம இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டால் அது எல்லாத்துக்கும் அவர் சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ இந்த வாலண்டியராக வந்து மொய்க்கக்கூடிய இந்த மக்களை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், டேய் முட்டா பயலுகளா, கரூருக்கு லேட்டாக வந்தார், அதனால தான் ஆச்சுன்னீங்களே, இப்போ தான் டயத்துக்கு வர்றாரடா. காலையில் கரெக்டாக போய் வேட்புமனு தாக்கல் பண்ணார். குளத்தூரில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெரம்பூரில் நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகணுமே, ஏன் வழி இல்லை அவருக்கு? ஏன் விட மாட்டேன்? ஏன்டா சொல்லுங்கண்ணா, இப்போ சொல்லுங்கண்ணா. இப்போ விஜய் லேட்டாக போகிறாரா? இப்போ என்ன பண்ணணும்? விஜய் வண்டியில் போகணுமா, இல்லை விஜய் அவர்கள் நடந்து போனால் வந்து சீக்கிரம் போயிடலாமா, இல்லை விஜய் அவர்கள் ஹெலிகாப்டரில் வந்து அங்கங்கே இறங்கணுமா? என்ன தாண்டா அவங்களுக்கு பண்ணணும் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கடா டே, இப்போ சொல்லுங்கண்ணா. அனைத்து கட்சி தலைவர்களும் உட்காந்து விஜய் அவர்களை வந்து கார்னர் செய்யும் மீடியா துறைகளும் ஏவல் நாய்களும் எல்லாரும் உட்காந்து பேசுனீங்கல்ல, இப்போ சென்னை ஸ்தம்பிக்குதா? என்னது சென்னை ஸ்தம்பிக்கலையா? பெரம்பூர்லேருந்து 3 ஸ்பாட்டு போகிறதுக்கே முடியலடா. மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வர்றதுன்றது இருக்குல்ல, அதாவது மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வர்றது, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கனவுல கூட எட்டாது. கனவுல கூட நீங்களாம் நினச்சி பார்க்க முடியாது. அது நடக்கவும் நடக்காது. ஏன்னா நீங்கள்லாம் மக்கள்கிட்ட உண்மையாக இல்லை. நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலுக அப்படின்றது புரிஞ்சனால தான் மக்களை நேசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய, பச்சை தமிழனாக இருக்கக்கூடியது, பச்சை தமிழனா சுத்த தமிழனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் களத்தில் இறங்கும்போது அவருக்கு கிடைக்கிற வரவேற்பு இது மக்களுடைய இயக்கம், பல நாள் இயக்கம். இப்படி ஒரு தலைவர் வரமாட்டாரா தமிழ்நாட்டுக்குள்ளே? இவரை வந்து நம்ம இந்த அளவுக்கு கொண்டாந்து, இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நரிகளை வந்து எதிர்த்து சண்டை செய்யக்கூடிய தில்லான ஆம்பளையாக ஒருத்தர் இருக்க மாட்டானா அரசியலுக்குள்ளே, அரசியல் களத்தில் அப்படின்ற இந்த இயக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நபர் விஜய் அவர்கள். நீங்கள் இவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அவருக்கு எத்தனை அழுத்தங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் வந்து பல இடங்களில் சொல்கிறாரு, நான் என்னுடைய எல்லா விஷயங்களையும் எல்லா சுகத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக மக்கள் செய்ய வந்திருக்கேன்னு. இதை வந்து பல பேர் சொல்லுவாங்க, பெருமை பேத்திக்கிறாருன்னு. ஒன்றும் இல்லாத பிச்சை எடுக்கிற பரதேசிங்க நீங்கள் பெருமை பேத்திக்கிறீங்க. எங்ககிட்ட இருந்து திருட்டு பணம் திருடி கொள்ளையடித்து வச்சுக்கிட்டு திராவிட அரசுன்ற போர்வைகளை ஒழிஞ்சிக்கிட்டு தீய சக்தியாக செயல்படுற திமுக நீங்கள் பெருமை பேத்திக்கிறீங்க. அதே திராவிட பேரை வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகள்லாம் கூட்டு சேர்ந்து கும்மி அடிக்கிற நீங்கள் பெருமை பேத்திக்கிறீங்க. உண்மையாலுமே சொந்தமாக கஷ்டப்பட்டு 30 வருஷம் உழைச்சி இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் இத்தனைக்கும் வேறு எந்த மொழி படங்களிலுமே போய் நடிக்கலை. இதுதாண்டா அவருடைய ஹைலைட்டு. மற்ற எல்லா நடிகரும் மற்ற மொழிகளில் நடித்து வேணால் பெரிய பெரிய ஸ்டாரை தன்னை நிரூபிச்சுட்டு இருந்திருக்கலாம்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், இல்லை அஜித்தாக இருக்கட்டும், மற்ற யார் தனுஷாக இருக்கட்டும், இப்போ இவங்க எல்லாருமே இன்னொரு படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 2 ஹீரோவை மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்கன்னா, ஒன்று வந்து தளபதி விஜய் அவர்கள், இன்னொன்று வந்து சிம்பு. இந்த 2 பேருமே பச்சை தமிழன். இந்த 2 பேருமே வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையும் போய் நடிக்கலை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நடித்து தான் உயரத்தை வந்து வளர்ந்துருக்காங்க, வளர்ந்து அந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்தை, அப்பேற்பட்ட ஒரு சம்பளம் 250 கோடி ரூபாய் அப்படின்ற அந்த சம்பளத்தை விட்டு அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு முழுசாக ஒருத்தர் அரசியல் களத்தில் சுத்தமாக வந்து இறங்குறார் அப்படின்னா, அவர் பெருமை பேத்துவதில் தவறே இல்லைடா, தற்கூரி பயல்களா. அவருடைய ஒவ்வொரு செயலையும் மக்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அவர் எந்த இடத்துலையுமே தன்னுடைய நிலைப்பாட்டை தவறுனதில்லை. தன்னுடைய அழுத்தத்திற்காகவோ அரசியல் கட்சிகளின் வேறு சில மிரட்டல்களுக்கோ இது வரைக்கும் பயந்து சரண்டர் ஆகாத ஒரே ஒரு ஆள்ரா. நார்த் இந்தியா மீடியாஸ்லாம் கொண்டாடுது அவர். நார்த் இந்தியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் முதல் கொண்டு கொண்டாடுறாங்க அவரை. இது வரைக்கும் பிஜேபி மிரட்டினா உருட்டினா அடங்கிடுவாங்க, வேறு வழி இல்லை, புரியுதா? ஆனால் இந்த பிஜேபிக்கும் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அடிபணியாமல், இந்த பக்கம் தீய சக்தியும் அடிபணியாமல் தில்லா களத்தில் இறங்கியிருக்காரா ஒருத்தர். வந்து இது வரைக்கும் ரெண்டு ஆளுமைகளை எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அரசியல் களத்தில் இறங்கின வரலாற்றே கிடையாது. ஆனால் இவர் இறங்கியிருக்கார். அதுதான் இவருடைய இவர் மக்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, மக்கள் இவர் மேலே திருப்பி வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை. எந்த ஒரு அழுத்தத்திலும் எந்த ஒரு கட்டத்திலும் தான் சொன்ன சொல்லிலிருந்து மாறாத ஒரு தலைவனாக இப்போ வரைக்கும் தளபதி அவர்கள் மக்கள் முன்னாடி இருக்கிறாரு. மக்களோட நம்பிக்கை பெற்றிருக்காரு. அதனால தான் அவருக்கு இவ்வளோ கூட்டம், அதனால தான் அவர் பின்னாடி இவ்வளோ பேர் போகிறாங்க. இன்றைக்கி இந்த கூட்டத்தை பார்த்து இதற்கப்புறமும் இந்த கூட்டம்லாம் ஓட்டாய் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஓட்டாய் மாறும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் ஆனால் ஓட்டு போடுற இடத்துல என்னென்ன சதீஷ் பண்ணி வச்சுருப்பீங்களோ அது 2வது விஷயம், அதுக்கப்புறம் போய் பார்ப்போம். ஆனாலும் எத்தனை ஓட்டுக்களை உங்களால் திருட முடியும், எத்தனை ஓட்டுக்களை உங்களால் மறைக்க முடியும்? எப்படி இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஓட்டர் ஐடி இருக்குது, ஆப்பில் போட்டால் நேரம் வந்துருக்கும், உங்கள் பூத் ஸ்லிப்லேருந்து எல்லாமே வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் போய் ஓட்டு போட தான் போகிறாங்க. நாளைக்கு தளபதி அவர்கள் சிஎம் அப்படின்ற அந்த இடத்துல போய் உட்கார தான் போகிறாரு. இதை நீங்கள்லாம் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா மக்களுக்கும் நல்லா தெரியும், அவருக்கும் நல்லா தெரியும், 2026 அப்படின்ற அந்த வாய்ப்பை விட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த தீய சக்திகள்லாம் எந்த நிலைமைக்கு போய் என்ன மாதிரி ஆக்குவீங்க அப்படின்றது தெரியும். அதற்கு எத்தனையோ உதாரணங்கள். ஆளுமையாக இருந்த ஜெயலலிதா அவர்களை நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி அவங்கள அழிச்சிங்க, அவங்க இறப்பு எப்படி என்ன ஆச்சு யாருக்கும் தெரியாது, இது வரைக்கும் மர்மம். இன்னொரு ஆளுமையாக வந்த விஜயகாந்த் அவர்களையும் உடல்நிலை சரியில்லாமல் போய் அவரும் அரசியல் களத்தில் விட்டு வெளியேற்றப்பட்டார். அவருக்கும் ஏன் அப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு யாருக்குமே தெரியாது இப்போ வரைக்குமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி அவர்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக வந்திருக்கிறது பெரிய ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருமே அவரை போயிட்டு டக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது. இப்போ ஒட்டுமொத்தமாக அவர் வந்து தன்னை வந்து மக்களுக்கு அர்ப்பணிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்போ இனி மக்கள் தான் அவரை பாதுகாக்கணும், மக்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு மக்களும் வந்துட்டாங்க. அவர் இப்போ வரைக்குமே தன்னுடைய மக்களை வந்து வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு சொன்னது கிடையாது. தன்னுடைய மக்களை வந்து உங்கள் ஓட்டு மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுனது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய எனது அம்மா, எனது அப்பா, எனது தம்பி, எனது தங்கை, எனது அக்கா, நண்பர்களே, தோழிகளே, தோழர்களேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உறவு முறை வச்சு தான் ஏன் பேசுகிறேன். ஆனால் ஆக்சுவலி உறவு முறை வச்சு பேசுகிறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. பிகாஸ் இஸ் அ பச்சை தமிழர். வேறு எவனும் பேச முடியாது. வேறு எவன் பேசினாலும் நீ அந்த லாங்குவேஜ்காரன், நீ எப்படி உனக்கு எல்லாத்துக்கும் நீ சொல்லுவ, நீ இந்த நாட்டுக்காரன், நீ எப்படி சொல்லுன்ற மாதிரி வரும். ஆனால் இவருக்கு வர இந்த சென்னை பிரச்சாரம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். முடிஞ்சால் சீக்கிரமாக அடுத்த வீடியோ நான் வரும். ஆனால் இந்த வீடியோவில் தளபதியோட பவர் என்ன அப்படின்றது இன்றைக்கி சென்னையில் பார்த்து ஒட்டுமொத்த தலைவர்களும் ஸ்தம்பிச்சு போயிருப்பாங்கன்றதை மாட்டுக்கிறதே கிடையாது. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால தான் இமீடியட்டாக இந்த வீடியோ. வாருங்கள் நம்ம அடுத்த தலைவர் பிரச்சாரத்தை போய் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு. சீக்கிரம் போய் சேர்ந்து வரான்னு தெரியல மக்களே, அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.